ஹாய் அனி, குட் மார்னிங். எங்கடா போகிறேன்? நடுவில் டக்குன்னு ஏன் தெரியுமா கட்டாச்சு? தலைவர் போயிட்டு அணிக்குட்டி போயிட்டு இது போட்டுட்டு வந்துட்டான், சாண்டா ஹேட்டு. நாங்கெல்லாம் வெயிட்டிங், சாண்டிக்காக வெயிட்டிங். சாண்டி தூங்கிட்டு இருக்காடா, எழுப்பாதடா. அது ஓகேடா, அவன் கிஃப்ட் ஓப்பன் பண்றதுக்கு வெயிட் பண்றான். ஆனா சாமி நல்லா நீ வெயிட் பண்றான். ஆனா சாமி நல்லா தூங்குறா. ஸோ நாங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் கேக் எவ்ரி கிறிஸ்மஸ் வந்து முந்தின நாளே பண்ணி வச்சுருவோம். ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு தானே பண்ணுவோம். ஸோ அது இன்ஸ்டன்ட் தான். ஸோ இந்த வாட்டி பண்ணவே இல்லை. நேற்று செம இது வேலை இருந்தது ஆக்சுவலி. அதனால் இன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ யா, என்னடா இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் மெனு. ப்ளம் கேக் இப்போ பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கிஃப்ட்ஸ் தாண்டா, கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பிள் அவங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீரியல் சாப்பிட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளம் கேக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச் வந்து பிரியாணி, எக் பிரியாணி. அதுக்கப்புறம் எதனா ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். இருடா, காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். படம் போகலான்னு நினச்சோம்லம்மா. வேற யூ கைஸ் கமான், படம் போகலான்னு நினச்சோம். நானும் அணி மட்டும் தாங்க கிறிஸ்மஸ்க்கு பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸு. சான்வி கூட இருக்குது. ஆனால் இவரும் கிறிஷும் வந்து பார்த்தீங்கன்னா தினம் இருக்கிற மாதிரி அதே ஒரு பனியனு ஒரு ட்ரௌசரு போட்டுட்டு திரியிறாங்க ரெண்டு பேரும். இல்லை நீமா, நாங்கள் தான் எக்ஸாக்ட் கிறிஸ்மஸ் பீப்புள். சான்வி யா சான்வி இல்லை சாட்லி. சேட்லி அப்போடா. என்ன மாம்ஸ், படம் போகலான்னு பிளான் போட்டோம். அப்புறம் போகலாம். அது பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு. நாளைக்கு போகலான்னு வச்சேன். ரொம்ப கூட்டமாக இருக்கும். Go, open your bag. சான்வி போ போ. சான்வி வந்து இங்கே ஸ்ட்ரீட் சாப்பிட்டுட்டு இருக்கா. இரு இரு இரு, வெயிட் பண்ண, சான்வியும் வரட்டும். சான்விக்கு ஃபர்ஸ்ட் அவள் தான் கொடுப்போமா? யா, ஏய் எடுத்து பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துரு. அவள் எல்லாம் எடுக்க மாட்டா, அவளுக்கு பேக். Merry Christmas சாமி குட்டி. ஓகே கிரிஷ், அந்த ஸ்னோமேன் இருக்கு பாரு, அது ஒன்று. நைட் விஷன் பைனாக்குலர். நீ வந்து ஒரு ரூம்ல இருக்கிற, எதனா சவுண்டு கேட்குதுன்னா நைட்டு கூட ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாரு அனி, வந்து ஓப்பன் பண்ணு. அனி தான் இருக்கிறதுலே வந்துட்டு அவர் கேட்டு வாங்கினது. யா, உனக்கு தான் எக்கச்சக்கமாக இருக்குதே அங்கே வா. அது வந்து அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தது அன்னிக்குட்டிக்கு. அதுக்கப்புறம் அது வந்து இது தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு வாங்கின ஷூஸ். இல்லை நைட் விஷனும் இருக்குது, பகலையும் இருக்குமே. எடு எடு அனி எடு. யா யா, ஃப்ரெண்டு கொடுத்தது கூட. என்னது தனிமா அனி கேட்டு வாங்கினது. அவருக்கு வந்துட்டு நாங்கள் இது 3D பிரிண்டர் ஏற்கனவே வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அது 3D பிரிண்டருக்கான ஃபிலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம். அல்லப்பா என்னடா உன் கிஃப்ட் அப்பா ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்பா கிட்ட கொடுறா, எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும். பாருங்க சான்வி, யூ லைக் இட்? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னடி உன் பம்மு மட்டும் தெரியுது? எப்படி மாம்ஸ் இருக்கு? ஏய் எங்க ஃபிலமெண்ட், எங்க ஃபிலமெண்ட் வச்சு என்ன பண்ண போற? அவ பாட்டு பிஸியா இருக்கா, நீ அவளும் இந்த சாமி தாண்டா ஹாப்பியஸ்ட். அது வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஸோ ஃபயர் பிளேஸ்லாம் ஆன் பண்ணிட்டோம். ஆனால் வெளியே வந்து குளிர் கம்மியாக தான் இருக்குது. குளிர் இருக்கு லைட்டாக. ஸோ பாருங்க, எங்கள் ஆள் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே எடுத்து வச்சிட்டேன்லப்பா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ
ஏய் என்னடா இன்னைக்கு ஃபுல்லா கிறிஷ் அது உனக்கும் சேர்த்து தான். ஏன்னா நீ சோகமாவே இருக்க. பாவம் கிறிஷுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியர்னு நினைக்கிறேன். அதுக்கும் ஓதான். அதுக்கு மேல நாங்க ரியாக்ஷனே கொடுக்க மாட்டோம். ஓகே கைஸ், வரீங்களா? போயிட்டு என்னுடைய இதை ஓபன் பண்ணலாம். கம் ஆன், லெட்ஸ் ஓபன். யா சோனா, இதை மூடுங்க, இல்லைன்னா மாடிக்கு ஓடிடுவா. இதுதான் நான் அதை அங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ கடையில் வைக்கிறதுக்கு முடியாமல் நான் இது மேலே வந்துட்டு அந்த பூ வச்சிட்டேன் உங்களுக்கு. ஆக்சுவலி வாங்கின உடனே சதீஷ்க்கு சொல்லிட்டேன். இதுதான் நான் சதீஷ்க்கு எனக்கு சேர்த்து வாங்கின கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ். இதை வந்து அங்கே எடுத்துகிட்டு வர முடியாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் மேலேயே இந்த இது போட்டு ஒட்டி வச்சிட்டேன். இது காஸ்கோவில் வாங்கினது தான். ப்ளம் கேக். மணி வந்து 12. லன்ச் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இதில் வச்சுருக்கேன், ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி இதில் வச்சுட்டேன். ஸோ மணி வந்து இன்னி 12 மணி ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து ப்ளம் கேக்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ்வலாக முதலே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்துட்டு நியூயார்க் ட்ரிப் போயிட்டு வந்தோம். அந்த விலாக் நான் நெக்ஸ்ட் அப்படி போடுறேன். ஸோ அதனால எங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம் கேக்குக்காக 1 கப்பு கிரான்பெரிஸ், அதுக்கப்புறம் செரீஸ், ரெய்சன்ஸ், ப்ளம்ஸு, இதோ இந்த இதான் அந்த ப்ளம்ஸு, அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸை வந்து 2 கப்பு. ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. இது ரொம்ப ஈஸி அண்ட் இருக்குல்ல டேஸ்டியான லைக் இதுவாக இருக்கும். ஸோ நான் இப்போ பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பண்ணுறேன். ஸோ இது நல்லா வச்சு சாப்பிட்லான்ற மாதிரி. இது ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம நிறைய பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். ஸோ இது வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி ஃப்ரெஷ்லி ஸ்க்வீஸ்ட் ஆரஞ்ச் ஜூஸ் இல்லை, வாங்கிட்டு வந்து ஆரஞ்ச் ஜூஸ். தட்ஸ் ஓகே. ஸோ சமையல் முடிச்சாச்சு. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, இல்லைனா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காலையிலேருந்து எங்கே பிஸியாகவே போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து நாங்கள் பார்ட்டி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ விலாக் போட்டேன் ஆக்சுவலி. ஸோ 4 கப்பு ஆரஞ்ச் ஜூஸ் வரல அப்படின்னா என் சட்டையை பிடிச்சி கேட்கலாம், அந்த அளவுக்கு. இது என்னென்னா நட்ஸை மட்டும் கிரைண்ட் பண்ணாதீங்க, ஆனால் நான் கிரைண்ட் பண்ணி போட்டுட்டேன். கொஞ்சம் சாப் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இங்கே பாருங்கள் வெந்துருச்சு ஆக்சுவலி. ஏன்னா வேகாமல் போட்டோன்னா நமக்கு கேக் வந்து நல்லா வராது. அதுக்குனால கண்டிப்பாக வேக வைக்கணும். இந்த செரீஸ் அண்ட் கிரான்பெரிஸ் மட்டும் பிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு ஆக்சுவலி. ஸோ இன்னும் லைட்டாக வாட்டரியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் மேபி ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபியூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே என்ன பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 கப்பு சுகர் போட்டிருக்கேன் ஆக்சுவலி. அப்புறம் வந்துட்டு இது இருக்குல்ல, பேர் என்னது, பட்டர், அதை வந்து உருக்கி வச்சுருக்கேன். அது வந்து 2 கப்பு பட்டரு. ஸோ அதையும் இதில் போட்டுடலாம். உருக்கி வச்ச பட்டர் நான் இந்த பிளெண்டர் எடுத்து இந்த வீட்டுக்கு வந்து இப்போ தான் நான் எடுக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மேபி போன கிறிஸ்மஸ்க்கு எடுத்துருப்பேங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பட்டரும் சுகரும் போட்டாச்சா. ஸோ இதில் வந்துட்டு 10 எக்கு நிறைய தான் பண்ணுறேன். அதனால் ஃபஸ்ட்டு 10 எக்கு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் வந்து பிளெண்ட் பண்ணவே ஆரம்பிக்கல. ஏன்னா இதுக்கு ஆக்சுவலி பிளெண்டரே தேவையில்லை. நான் வந்து சும்மா எல்லாம் ஈக்குவல் மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக இது பண்ணுறேன். 2 ஸ்பூனு பேக்கிங் பவுடர், 2 ஸ்பூனு பேக்கிங் சோடா. ஸோ இதை போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வெனிலா எசன்ஸ் இதையும் போட்டுடுறேன். ஸோ ஒரே வேலையாக முடிஞ்சிடும்ல, அதனால் வெனிலா எசன்ஸ் 2 ஸ்பூன் முடிந்து விட்டது. போட்டு பிளெண்ட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் இது பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக ஃப்ளார் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது எப்படி ஆன் பண்ணு கூட தெரியல பார்த்தீங்களா எனக்கு, ஏன்னா மறந்தே போயிட்டு டோட்டலாகவே. அதுதாங்க 4 கப்பு ஃப்ளாரை போட்டுருணும். ஏற்கனவே 2 கப்பு போட்டாச்சு, அதனால் அதான் 4 கப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்க. 350 டிகிரியில் 60 ஆல்மோஸ்ட் 1 hour வேக வைக்கணும். இங்கே அதோட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய இது கோதுமை ஃப்ளாரில் தான் பண்ணுறேன். ஸோ சூப்பராக தான் வரும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. நம்ம வருஷம் இந்த தான் பண்ணுவோம், சூப்பராக வரும்.
ஸோ இதில் வந்து நம்ம ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. தட்ஸ் ஓகே. 1 o'clock நாங்கள் லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வச்சுட்டேன்னா நம்ம பாட்டு ஜாலியாக உட்காந்து லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்றதுனால தான் நான் சூப்பர். அவ்வளோதான், அது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை நல்லா கலக்கிட்டு இங்கே பாருங்கள், பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எனக்கு ப்ளம் கேக்லாம் ரொம்ப 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 இஷ்டம் ஆக்சுவலி. இது வந்து ரியல் ஃப்ரூட்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ நீங்களும் அதுவே பண்ணுங்க, பர்ஃபெக்டாக வந்துடும். இதுக்கு மேலே வந்து மறக்காமல் முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சிடணும். சூப்பராக வந்துட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு வருது. வாசனை வருது அனிமா? இப்போ சின்ன போகிறோம். இப்போ சாப்பிடலாவா? லஞ்ச் சாப்பிடலாமா? கேக் கொஞ்சம் லேட் ஆகும், ஈவினிங்காக சாப்பிடலாம். எப்படி மாம்ஸ் வருது? 4. ஸோ பொறுமையாக சாப்பிடலாம். நம்மளுடைய கிறிஸ்மஸ் லஞ்ச் இதுதான். ஸோ சிம்பிள் தான். இந்த ஸ்டார்டர் அங்கே இருக்குது. பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி, ரைத்தா, முட்டை, அதுக்கப்புறம் கோபி 65 அங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் what do you mean by mochi? Huh? Frappe. என்ன frappe? சாக்லேட் இங்க சைடுல இருக்குது. அது பண்ணல நானே. இத ஓபன் பண்ணிருங்கப்பா. யா. சரி. இத ஓபன் பண்ணோம். யா எல்லாருக்கும் கொடுத்துருங்க. டெசர்ட் என்ன தெரியுமாங்க? இப்போதான் சாக்லேட் சிப்ஸ் போட்டுருக்கேன். ஆச் ஹீட். ஸோ நல்லா ஸோ இது மெல்ட் ஆகட்டும். நம்ம சாப்பிட்றதுக்குள்ள இது மெல்ட் ஆகிடும். இதில் தான் வாங்கினேன் ஆக்சுவலி. ஸோ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு இது அப்படியே நம்ம சாப்பிடலாம். அதுக்கு தான் இன்றைக்கி டெசர்ட் இது தான். ப்ளஸ் கேக் வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி, ஏன்னா அதுக்குள்ளே ரெடியாக இருக்காது. சரி ஓகே, இது ரெடி ஆகட்டும். நல்லா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம அப்புறமா டெசர்ட் சாப்பிடலாம். என்னடா இதுதானா? யா ஏன்டா இல்ல ஜஸ்ட் கேட்டேன். இதுக்கு மேலே என்னடா வேணும் உனக்கு? ஸோ இது வந்துட்டு ஆப்பிள் சைடர் ஆக்சுவலி. இங்கே பாருங்க, மை ஆப்பிள் சைடர் நானே மேக் பண்ணேன். ஆனால் வந்து சோடாவோட. இது வந்துட்டு ஆல்கஹால்லாம் இல்லை பாருங்கள், கண்டெய்ன்ஸ் நோ ஆல்கஹால். ஸோ இது வந்து ஜூஸ் மாதிரி தான். ஸோ சோடா மாதிரி, ஆனால் பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷாம்பைன் பாட்டிலில் இருக்குமா. ஸோ நமக்கு அப்படியே பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் ஃபீல் கொடுக்கும். அதுக்காக மேம் சேர்த்து போட்டுக்கோங்கப்பா. வா உட்காரு. ஓகே, மூடி. நல்லா இருக்கா நீ சாப்பாடு? நல்லா இருக்கு கிரிஷ்மா. ஸ்மால்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம சாக்லேட் டிப் இதெல்லாம் பண்ணலாம். சாக்லேட் டிப்டு இதெல்லாம் ஓகே. நல்லா இருக்காப்பா? சூப்பர். யா ஈவினிங் வந்து என்ன கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்க போகிறோமா? பார்க்கலாமா? ஆ வேணும். கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் என்னப்பா? யா வீடியோ தான் சொல்லிடுவா. ஸோ இப்போதான் வந்துட்டு சுட ஓவன்லேருந்து எடுத்தாச்சு. பயங்கர சூடு ஆக்சுவலி. ஹாய் போயினோ. அது ஓப்பன் பண்ணா இத சாப்பிட்ட அப்புறம் கேக் சாப்பிடுங்க. எஸ் அதுக்குள்ள கொஞ்சம் ஆறும்ல. யா எப்படி இருக்கு பார்க்க? செமையா. அம்மா எலிபிரிக்க ரெண்டு மார்ஷ்மெலோ. யா இது ஏத்தி இருக்கு. எலிபிரிக்க ரெண்டு. யா அவனுக்கு கொடுக்காத. அப்பாக்கு பயங்கரமா இருக்கு. அது நான் ஸ்லைஸ். நெக்ஸ்ட் ஐட்டம்க்கு போயிட்டோம் நாங்கெல்லாம். இது ஆனா இந்த இது வேஸ்ட். ஏய் சூடுறா எவனா சூடுல பொறுமையா இது பண்றா. What do I do with this? அங்க போய் வெச்சுக்கோ, உன் தட்டுல வெச்சிட்டு வெறும் பொறுமையா சாப்பிடு. It has poop on it now. இது ஓகே தான். இந்த ஐட்டம் வாங்க கூடாது, வேற எதனா வாங்கணும். இருடா இரு. நீயே வாங்குவியா என்ன? ஆமாடா, வால்மார்ட்ல வாங்கணும்டா. இது வேஸ்ட். எப்படி இருக்கானா டேஸ்ட்?
இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற. செம்மையா இருக்கு. நாங்க டனா கொஞ்ச நேரத்துல கட்டி வேற ஆயிடுது இல்ல, அப்படியே ஹீட்லயே வச்சிருக்கணும் போல இருக்கு. டேபிளுக்கு எடுத்துக்கலாம், இதுக்கு அடுப்புலயே காய்ச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம். இது இன்னும் அந்த அளவுக்கு இல்ல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, நடந்தது வேற. தட்ஸ் ஓகே. ஏமா யார் எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நல்ல இது ஐடியா. No work on love. Right? Wrong product. You don't need chocolate. It's not worth this, but yeah. குடு. எப்பரா இருக்கும் வந்து டெசர்ட் ஃபாண்டு Whatever illa chocolate. போடலையா? Illa it's okay. அது மெல்ட் போயிடுச்சு. மார்ஷ்மெலோஸ் வந்து வீகன் மார்ஷ்மெலோஸ் வால்மார்ட்ல தான் வாங்கணும். ஆல்மோஸ்ட் 1 hour இது வந்துட்டு நான் ஆன் பண்ணி வச்சிருந்தேன். அப்பா கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெல்ட் ஆகல. இப்போ வந்துட்டு லைட்ஸை பார்க்க கிளம்பலான் இருக்கோம். அதனால் வந்து டின்னர் சாப்பிட்லாம். டின்னர் வந்து வடை மாவு நான் நேற்றே அரைச்சி வச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து வடை தான் டின்னர். வடை, அதுக்கப்புறம் சட்னி. இங்கே வந்து கேக்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சேன். அந்த அழுக்கு இப்போ உட்காந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் அப் பண்ணோம். ஃபஸ்ட்டு வடையை போடுவோம், கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் அப் பண்ணிடலாம். ஸோ யா, திஸ் இஸ் அவர் வடை அண்ட் வித் தேங்காய் சட்னி. சட்னி இன்னும் அரைக்கலை, பயங்கர ஷேப்லாம் இல்லை, ஒரு குத்து மதிப்பாக அப்படியே அதுவும் 2 கையாலெல்லாம் போட்டால் தான் எனக்கு ஷேப்லாம் பர்ஃபெக்டாக வரும். இது நம்ம ஒத்த கையில் தானே போடுறோம், ஸோ பர்ஃபெக்டாலாம் வராது, ஓரளவுக்கு தான் வரும். அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுதான் வடை முடிந்துவிட்டது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் ஒரு ஷேப்பில் இருக்கும். ஏன்னா நம்ம ஒத்த கையில் தான் வடை போட்டுட்ருக்கோம். ஸோ சைட் பை சைடு இங்கே வந்துட்டு சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கேன். சதீஷ் அங்கே சான்வியோட ஒரே திண்டாட்டம். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி சூப்பராக பக்கத்துலேயே இந்த எங்கள் ஏரியாவில் இருக்க பார்க்கு நல்லா வந்து சூப்பராக இங்கே பாருங்களேன், அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ நல்ல பெருசாக வச்சு சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருக்காங்க, கிறிஸ்மஸ் ஸ்டோரிஸ் போயிட்டே இருக்குது. நம்ம உள்ளே போனோம்னா கேட்கலாம். சும்மா வந்தோம், இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரேலி டவுன் டவுன் போகலான்னு இருக்கோம். அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும், அங்கே தான் போகலான்னு வச்சுருக்கோம். இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி. இதில் டெக்காரில் அழகாக இருக்குது. ஏய் இந்தாங்க மேம்ஸ், யாரனா போகிறீங்களா? அழகாக இருக்குது. ஸோ இங்கே நின்று நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் வந்து கேட்குறாங்க, ஏன்னா வாட்டிட்டு எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க. பாருங்களேன், அங்கே பாருங்களேன், எந்த குழந்தைய பார்த்தாலும் ஓடுறது. அதில் வேறு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மேடம் வந்து இங்கே ஆகி போனாங்க, அதை எடுத்துட்டோம். இங்கேயே வந்துட்டு டாகுடைய பூப் கவர் எல்லாமே இருக்குது. இது வந்து நேஷ்னல் அவார்ட் வின்னிங் கிறிஸ்மஸ் டிஸ்பிளே. வாங்க, பாட்டுக்கு இந்த மாதிரி அங்கே பார்த்தா லைட்ஸா. நான் எதுக்கு வாங்குனீங்க நீங்க? நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இதுதான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் போகுது, எல்லாருக்கும் ஒரு வால் ஆட்டுது. அங்க பாருங்க, எப்போ பிச்சுக்கிட்டு ஓடலாம்னு வெயிட் பண்ணுது. இதை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் நாய் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிலாம் வாங்கிடாதீங்க. ஏன்னா சத்தியமாக எங்களை ப்ரொடெக்ட் பண்ணல. மேபி பெருசாக என்னன்னே இருக்கும்ப்பா. இன்னொன்று இவன் வந்து குட்டி பேபி தானே, பெருசாயிட்டு சரியாயிடுவான்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? வாயில் எல்லாத்தையும் போட்டுக்குது. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பர் லைட்ஸ். இது வேக் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ யார் வேணால் போகலாம், ட்ரைவ் த்ரூ லைட்ஸ் பார்க்குறது. ஸோ அங்கே தான் வந்திருக்கோம்.
இல்லப்பா It'll be telling you binoculars would always put out there. இவன் ஒருத்தன் கிறிஷுக்கு கொடுத்த பைனாக்குலர் ராணி எடுத்துக்கிட்டான். ஏன்னா கிறிஷு வேணாம் சொல்லிட்டான். கண்ணாடி ஒன்று இறக்கிட்டு போடுறான் பைனாக்குலர் நல்லா I தெரியும். can't. Put on tile block because energy protector on. அப்படியே சும்மா டிரைவ் த்ரூல அப்படியே பார்த்துட்டே போக வேண்டியதான். வேற எதுவுமே இல்லைங்க. சும்மா அப்படியே அதுவும் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாம் வச்சுட்டு The hand one. எங்க பத்தியா கிருஷ்மா அனிமா வேலை பாருங்கடா. அப்புறமா கேம்ஸ் பத்தி எல்லாம் பேசுவீங்க. ஸோ அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைவ் த்ரூவில் வந்து இந்த லைட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் நிறைய இருந்தது அங்கே. நாங்கள் இன்றைக்கி வந்து 3 இடம் தான் பிளான் போட்டோம். எங்கள் வீடு பக்கத்துலேயே இந்த லைட்ஸு, அதுக்கப்புறம் இது வந்துட்டு வேக் ஃபாரஸ்ட்டில் இருக்க பைப்பர் லைட்ஸுன்றது, அதுக்கப்புறம் ரேலியில் ஒரு ஸ்ட்ரீட்டு, அது வந்து போன வருஷம் அம்மா இருக்கும்போது நாங்கள் அவங்களையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்தோம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு வீடுங்களெல்லாம் வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுவும் பார்க்கலாம். இந்த 3 இடத்த மட்டும் தான் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஹாட் சாக்லேட் விற்கிறாங்க. சரி ஓகேங்க, நம்ம அப்படியே ஒரு சூப்பரான ட்ரைவ் போகலாம். ஹாட் சாக்லேட் இப்போதான் ஸ்டார்டிங்கே ஆகுது. வைப்பர் லைட்ஸ் இங்கே பாருங்க. பத்தியா இங்கே பாருங்க நம்ம ஆள் எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு. என்ன அது இங்க இல்லடா, அது வேற இடத்துலடா. இது வந்துட்டு சும்மா வேற. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இது அப்படியே லைனா டிரைவ்லயே போய் பார்க்கலாம். அங்க பாரு சாமி, எங்க பாரு, எங்க பாருங்கடா ஜீசஸ் இதெல்லாம் அழகா வச்சிருக்காங்க. ஓ இங்க போற பெரிய பாண்ட் மாதிரி இருக்கு. அதுல எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ரிஃப்ளெக்ஷன் गाइस. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேக் ஃபாரஸ்ட்ல இருந்தபோது கூட நம்ம வரல. வெள்ளம் ஊந்துறாது, வெயிட் பண்ணு. ரெண்டு சைடும் இருக்கு, இந்த சைடும் இருக்கு, ஆக்சுவலி இந்த சைடுமே இருக்கு. ரெண்டு சைடுமே போட்டுருக்காங்க லைட்ஸ். இன்னைக்கு தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க டி நகர்ல வந்து பயங்கரமா வந்து பண்ணிருக்காங்களாம்ப்பா. அவ்வளோ ரொம்ப அழகா பண்ணிருக்காங்களாமா. இவனா வெள்ளம் இல்லை ஊந்துற போறா. எங்க போறா ரைட் சைடுல. நான் எங்கடா வெளில பார்க்க விட மாட்டேங்கிறேன். இங்க பாருடா என்ன ஆச்சு. இங்க பாருங்க ஹாட் ஏர் பலூன். bro Jesus saves. என்னடா ஜான் 3. ஏய் என்னாச்சு சான்வி? what are you looking at? இங்க பாருங்க அப்படி பார்க்கறானே மாம்ஸ். ஏய் ஸோ அந்த இது முடிச்சுட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக இது பண்ணியிருப்பாங்கன்னு, அந்த ஸ்ட்ரீட்டு தான் இது. ஸோ இதனுடைய அட்ரஸ் நீங்கள் ஸ்ட்ரீட் நேமே காமிச்சிட்டேன். ஸோ அங்கே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய ஜிபிஎஸ்சில் போட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் சூப்பராக பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கரெக்டாக நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. கொஞ்சம் ஏர்லியராக வந்திருந்தோன்னா இங்கே வந்து ஸ்னோ இதெல்லாம் மாதிரி மேலே சும்மா இது மாதிரி பண்ணுறாங்க, பபிள்ஸ் மாதிரிலாம் போடுறாங்க. கிட்ஸ் வந்து ரோட்டில் நின்று விளையாடுற மாதிரி. அப்புறம் நாங்கள் லேட்டாக வந்ததுனால அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் 6 மணிக்கு இருட்டின உடனே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே மேடம் வந்து ஜம்முன்னு மடியில் உட்காந்துட்டு எல்லா லைட்ஸும் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு வந்து ஒரே புதுசாக இருக்குது இது எல்லாத்தையும் பார்க்க. ஒரு வீடும் பயங்கரமாக டெக்கர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சான்விக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு ட்ரீட் டாக் ட்ரீட் நாங்கள் வச்சுருக்கோம், கொடுக்கலாமா அப்படின்னாங்க. கொடுங்க அப்படின்னு சொன்னோம். பப்பிக்கும் சாப்பிட்ற மாதிரி ஸ்மால் ப்ரீட் ட்ரீட்டு தான் கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து எடுக்க மறந்துட்டேன். அதான் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அதே மாதிரி கேண்டி கேன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து ஹாட் சாக்லேட்லலாம் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட சும்மா கேண்டி மாதிரி சாப்பிட்லாம். சரி ஓகேங்க, நாங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். நாங்கள் வாக் போகலை, ஏன்னா பயங்கர டயர்டாக இருந்ததுனால நாங்கள் வெறும் ட்ரைவ் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு வாக் போகலாங்க. Hi, with just some candy canes. Yeah, thank you. எனக்கு ஒன்னு எடுறா. Can you get one for me? Here you go. Thank Come on, you. you go, Venom. I don't All right, need have it. a good Thank night. you. Merry Good night. Merry Christmas. Christmas. Come on, you be into that. Oh my God. She wants to come. Venom, you go. எனக்கு வேணாம்டா, வச்சுக்கோ. Enter that. சரி that's okay, வச்சுக்கோ. நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். Yeah. I want to eat too. Tell me
இந்த மாதிரி டிரைவ் வந்து நாங்கள் எல்லா இயர்லேயும் சும்மா எதானா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கிறிஸ்மஸ் ஃபீலுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. எங்கள் ஸ்ட்ரீட்லேயே எங்கள் கம்யூனிட்டியில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இன்னும் வரல. எங்கள் கம்யூனிட்டி கொஞ்சம் காலியாக இருக்கிறனால கம்மியாக தான் இருந்தது. அதனால் இன்னொன்று இந்த அளவுக்குலாம் டெக்கரேட் பண்ணல, சும்மா ஒரு நார்மலாக லைட்ஸ் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணோன்னா இவங்களாம் ஆளை வச்சு தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய கிறிஸ்மஸ் vlog. சூப்பராக வந்துட்டு எங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்களும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணால் எங்கள் ஆள் வந்து நீங்கள் வீடியோ அங்கங்கே ஷேக் ஆகுது என்னடா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஆள் வந்து எகிர்றாங்க. என்னால் வந்து ஒரு கையில் வீடியோ, ஒரு கையில் இவளை வந்து அடக்கிறது, காலை அடக்கிற மாதிரி இருந்தது. விட்டா வந்து எகிரி போயிடுவா போல இருக்கு, அந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. பாய்.